அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு முதல் பருவம், அதாவது 2025, 2026 கல்வியாண்டிற்கான பாடப்பகுதி எளிய தமிழ் இலக்கணம். அதிலிருந்து அலகு 1 எழுத்தியலிலிருந்து மாத்திரை இலக்கணம் குறித்து காண இருக்கிறோம். மாணவர்களே, உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். இந்த காணொளி காட்சியில் மாத்திரை இலக்கணம் குறித்த விளக்கம், உயிர்க்குறில் உயில் நெடிக்கான மாத்திரையின் அளவு, உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் மாத்திரைக்கான அளவு, பிற எழுத்துக்களின் மாத்திரை அளவுகள் மற்றும் பயிற்சி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரை மாத்திரை என்றால் என்ன? நீங்க பள்ளியிலேயே படிச்சிருப்பீங்க. அதாவது ஒருவர் கண் இமைக்கும் நேரமும் கை சொடுக்கும் நேரமும் தான் மாத்திரையின் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்ல அதுதான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி. அப்ப 2 அப்படின்னா 2 மாத்திரை. இது நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் இதை நம்ம விளக்கமா படிக்க போறோம், அவ்வளவுதான். எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்பது அவை ஒலிக்க ஆகும் கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒருவர் இயல்பாக கண் இமைக்கும் நேரமாகும். உயிரெழுத்துக்களின் மாத்திரை அளவு, உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா? அது நம்ம எப்படி பிரிச்சோம்? குறில் நெடில் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் இல்லையா? குறில் அப்படின்னா குறுகிய ஓசையை உடையது. அதற்கு வந்து ஒரு மாத்திரை தான், அ, இ, உ, ஏ, ஓ. அதே மாதிரி நெடில் வந்து 2 மாத்திரை அளவுகள் வரும். ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ. 7 சொற்கள் வந்து 7 எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 2 மாத்திரை அளவு. அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா க, கி, கு, கே, கோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு. அதே மாதிரி மெய் எழுத்துக்களின் மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அரை மாத்திரை அளவு தான் வரும். தனி மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இக்கு, இங்கு, இச்சு, இது எல்லாமே. அடுத்தது ஒற்று மெய் எழுத்துக்கள், ஒற்று தாண்டி வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கும் பொழுது இதுவும் அரை மாத்திரை அளவுதான் ஒலிக்கப்படுகிறது. குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரையும் அளவே உடையன. என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். இவை ஒரு மாத்திரை அளவு. திரும்பி அதேதான் அதுலயே சொல்லியிருக்காங்க. நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அந்த 7 எழுத்துக்களும் 2 மாத்திரை அளவு பெறுகின்றன. அதாவது இது உயிரெழுத்துக்களுக்குரிய குறில் நெடில். அடுத்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் குறில். குறில் வந்து உயிரெழுத்துக்களோடு சேரும் பொழுது என்ன ஆச்சுன்னா கி, கு, கே, கோ இதெல்லாம் வரும் இல்லையா? இதுவும் ஒரு மாத்திரை அளவுதான் ஒலிக்கும். குறில் உயிர் எழுத்துக்களுடன் மெய் எழுத்துக்கள் சேருவதால் கிடைக்கும் உயிர்மெய் எழுத்துக்கள் குறில் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படுகிறது. இது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லும் பொழுது நெடில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களோடு சேரும் பொழுது கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள், நெடில் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. அதாவது என்னன்னா கா, கி, கு, கே, கை, கோ, கௌ அப்படின்னு வரும் இல்லையா? அது எல்லாமே 2 மாத்திரை அளவு. அப்ப இது இல்லாம பிற எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றோம். ஆயுத எழுத்து அப்படின்னு சொன்னா அரை மாத்திரை தான். குற்றி எழுதுறதுக்கு அரை மாத்திரை தான். குற்றி எழுதிக்கிறதுக்கும் அரை மாத்திரை. ஔகார குறுக்கம், ஔகார குறுக்கம் இதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 அல்லது 1.5 மாத்திரை. என்ன அப்படின்னா, இப்ப ஔகார குறுக்கம் அப்படின்னு ஐகார குறுக்கம்னா மொழிக்கு முதல்ல இடையில கடையில வரும் இல்லையா? அப்ப ஒண்ணு வரும்பொழுது ஒவ்வொரு மாத்திரை அளவு வேறுபடும். அதனாலதான் 1 அல்லது 1.5 மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1/4 தான். அக்கம், எக்கும், மருண், போல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம் சார்பு எழுத்துக்கள் காணொளி காட்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதுக்கு வந்து 1/4 மாத்திரை அளவு தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயிர் அளபடை அப்படின்னு சொல்லும்போது படார்,
தொழார் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப ஒரு நெடில் ஒரு குறில் எல்லாம் கலந்து வரும் பொழுது நெடிலுக்கு 2 மாத்திரையும் குறிலுக்கு 1 மாத்திரையும் சேர்த்து ஆக மொத்தம் 3 மாத்திரை அதற்கு உண்டு. அடுத்தது ஒற்றளபடி அதுக்கு வந்து 1 மாத்திரை தான். பக்கம், அங்கனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 மெய் எழுத்துக்கள் ஒற்று அப்படின்னு சொன்னா மெய் எழுத்துக்கள். அந்த 2 மெய் எழுத்துக்கள் ஒண்ணா சேர்ந்து வரும் பொழுது ஒரு அறையும் இன்னொரு அறையும் சேர்ந்து மொத்தம் 1 மாத்திரை அளவு கிடைக்கிறது. பயிற்சி வினாக்கள் ரொம்ப எளிமையானதுதான். மாத்திரை என்றால் என்ன? இங்க சொல்லுங்க பார்க்கலாம் மாணவர்களே. மருந்தா, சொல்லளவா, ஒலி அளவா அல்லது தொடர் அளவா? இஸ் வெரி குட். மாத்திரை என்றால் ஒலி அளவு. அடுத்து உயிர்மெய் நெடில் கா, சி, கு, கை, கோ இதெல்லாம் எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, முக்கால், அரை. வெரி குட். 2 மாத்திரை அளவு. அடுத்து உயிர் நெடில் எழுத்து. அதாவது ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ. இதுல எத்தனை மாத்திரை அளவு சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, அரை, முக்கால். எஸ், வெரி குட். மிகவும் நன்று. செகண்ட் ஆப்ஷன் 2 மாத்திரை. உயிர் குறில் அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் எத்தனை மாத்திரை அளவு? ஒரு மாத்திரை தான். குறில் எழுத்துனாலே நமக்கு 1. வெரி குட். அடுத்த அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? அடுத்து என்ன? உயிர்மெய் குறில். உயிர்மெய்ங்கும் பொழுது கசர காங்காச்சா வரிசை வந்துருது. அதுல வந்து குறில் க, கி, கு, கே, கோ, ச, சி, சு, சே, சோ இதெல்லாம் வரும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரே ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுல என்னது அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு தான். வெரி குட். நான் சொல்லி தரவே வேண்டாம். நீங்களாவே கண்டுபிடிச்சிடுவீங்க. அடுத்து குற்றியல் லிகரம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். ஆல்ரெடி இந்த பாடத்திலே சொல்லி கொடுத்திருக்கேன். அரை மாத்திரை தான் குற்றியல். குறுகிய ஓசையுடைய உகரம். ஆல்ரெடி அது குறில்ங்கிறது ஒண்ணுதான். அப்ப அதுக்கும் இன்னும் குறுக்கிச்சுன்னா அது அரை மாத்திரை தான். நினைவுல வச்சுக்கணும். ஓகேவா? வெரி குட். அடுத்து அதே மாதிரி மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரைக்கு சிக்கு முதல் இன்னும் வரை இல்ல இருக்கு 18 எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை. குற்றியல் உகரம் அதே மாதிரி தான். உகரம் வந்து அதே குற்றியல் லிகரம் அதே மாதிரி தான். அரை மாத்திரை. ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை? 2. இல்ல இல்ல அரை மாத்திரை தான் மேம் சொல்றது எனக்கு காதுல விழுது. வெரி குட். கா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா 2 மாத்திரை தான். ஆல்ரெடி ஆப்ஷன்ல 3 போட்டிருக்கிறாங்க. 3 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அளபடிக்கு மட்டும்தான் 3 வரும். சோ யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். வெரி குட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப எளிமையான பாடப்பகுதி மாத்திரை. நீங்க ஸ்கூல்ல படிச்சது கொஞ்சம் வேறுபட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் விஷயம் எல்லாமே அதேதான். ஓகேவா? தேங்க்யூ. அன்புடன் ஆனந்தி. நிச்சயமா சொல்றேன். உங்களுடைய இந்த மாத்திரைக்கான பாடப்பகுதி தேர்வுல வந்துச்சுன்னா கண்டிப்பா முழு மதிப்பெண்கள் நீங்க வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.